இதே ஞானத்தை அவர் போய் மோதிக்கிட்ட சொல்ல தைரியம் இருக்கா அன்புமணி அவர்களுக்கு என்பதையும் கேட்கணும். ஏனென்றால் மோதிக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ போய் ஓட்டு போடுவாங்க, அவருக்கு ஓட்டு கிடையாதோ, துணை ஜனாதிபதிக்கு அன்புமணிக்கு ஓட்டு கிடையாது இதில். அதனால் ஓட்டு இருக்கிற வரைக்கும் மோதிக்கு ஜாலரா அடித்து கொண்டிருந்த பாமக அப்பொழுது ஏன் மோடி அரசிடம் ஜாதிவாரி கணக்கு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது அப்போ சொல்ல ஏன் தைரியம் இல்லாமல் போச்சு அன்புமணி அவர்களுக்கு? ஏன் சிபிஐ பிரச்சனையா, மருத்துவ சீட்டில் நடந்த பிரச்சனை, மருத்துவக் கல்லூரி அனுமதியில் நடந்திருக்கிற அந்த சிபிஐ கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதுதான் பிரச்சனையா? எப்போ தன்னுடைய பிரச்சனை வரும்போது மட்டும் சமூக நீதி ஞாபகத்துக்கு வராது. மற்றவர்கள் ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்காக பீகாரில் நடக்கின்ற யாத்திரைக்கும் வாக்கு திருட்டு ஓட்டுச்சோரியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேணும், பீகாரை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் பங்கு கொண்டா அந்த நேரத்தில் ஒரு போலியான சமூக நீதியாக பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்து நிதிஷ்குமார் அவர்கள் எதற்கும் உதவாத ஒரு கேஸ்ட் சர்வே எடுத்து காட்டியிருக்காரு. அது எதற்குமே உதவாது, இனிமேல் அது கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அங்கே போய் ஒரு போலியான கேஸ்ட் சர்வேயை போய் காப்பி அடிச்சுட்டு வரணும்னு சொல்கிறாரு அன்புமணி அவர்கள். இவரை பொறுத்த மட்டும் இல்லை, டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் படித்தவரா சமூக நீதியை பற்றி அந்த சந்தேகம் வருது எனக்கு. காப்பி அடித்து படிச்சிருப்பார் உள்ளருக்கு சமூக நீதியை பொறுத்த மட்டும் திரு அன்புமணி ராமதாஸ்.